கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்றைய தியானத்துக்குரிய வேத வசனம், கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். ஆம் என அன்பானவர்களே, சமீபத்தில் ஒரு போர் விமானியின் விசுவாசம் என்னை மிகவும் கவர்ந்தது. அவர் சுடப்பட்டு மிகவும் காயப்பட்டு எதிரி நாட்டில் தனித்து விடப்பட்டு எதிரிகளால் தேடப்பட்டு மலைகளுக்கு நடுவே தவித்திருந்தார். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்ற விசுவாசத்தோடு காத்திருந்தார். ஆம் எனக்கு அன்பானவர்களே, அவருடைய விசுவாசம் அவரை ரட்சித்தது. மீட்பு குழுவினர் தன்னை தொடர்பு கொண்டபோது அவர் முதலாவது சொன்ன வார்த்தை கர்த்தர் நல்லவர் என்று. ஆம் எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை நீங்களும் இன்று பிரச்சனைகள் என்னும் எதிரிகளுக்கு நடுவே தவித்து விடப்பட்டிருக்கலாம். பலவிதமான இக்கட்டான சூழ்நிலைகள், தீராத வியாதி, மாறாத பலவீனம், மீள முடியாத கடன் சுமைகள் உங்களை சூழ்ந்திருக்கலாம். உதவிக்கு யாருமே இல்லையே என்று கூட தவித்திருக்கலாம். ஆனால் நீங்கள் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் உங்கள் உதடுகள் என் தேவன் நல்லவர் என்று அறிக்கை செய்யட்டும். ஆம் பிரியமானவர்களே, உங்களின் இந்த விசுவாச வார்த்தைகள் பரலோகத்தின் கவனத்தை ஈர்க்கும். உங்கள் சூழ்நிலைகளை பார்த்து முறுமுறுக்காமல் தேவனுடைய நன்மைகளை விசுவாசியுங்கள். அந்த வீரனை மீட்க இராணுவம் சென்றதைப் போல உங்களை மீட்க தேவன் தம் தூதர்களை அனுப்புவார். ஆம் எனக்கு அன்பானவர்களே, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். தூதர்கள் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். விசுவாசியுங்கள், நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். கிறிஸ்து இயேசுவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன்.